வெற்றி வெற்றி ஓபிஎஸ் மாபெரும் வெற்றி மகிழ்ச்சியில் தொண்டர்கள் நண்பர்கள். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் இறந்த பின்பு அந்த பொதுச் செயலாளர் பதவி நிரந்தரமான ஒரு பதவியை நமது ஜெயலலிதா அம்மையாருக்கு என்று ஒதுக்கி வைத்திருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார்? பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்களை தன்வச கைவசப்படுத்தி அவர்களிடமிருந்து பொதுச் செயலாளர் பதவியில் நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அமர்ந்து விட்டார். இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உச்சகட்ட பதவி எது அப்படின்னு பார்த்தோம்னா அது பொதுச் செயலாளர் பதவி மட்டும். அப்படிப்பட்ட பொதுச் செயலாளர் பதவியில் தற்போது எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நமது ஓபிஎஸ் ஆகட்டும், ஓபிஎஸ் தரப்பட்ட நிர்வாகிகளாகட்டும் நிறைய பேர் புகார் மனு தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது நீதிமன்றங்களிலே வழக்குகளையும் அதே போல தேர்தல் ஆணையத்திடையும் புகாரையும் தெரிவிச்சிருந்தாங்க. நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வழக்கு என்பது இதுவரைக்கும் நிலுவையிலே தான் போயிட்டு இருக்கு. ஆனா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்து அதற்குரிய ஆவணத்தையும் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இரட்டை இலை சின்னம் என்பது கடந்த முறைகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நேற்று தினம் நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியான உத்தரவுகளை போட்டிருப்பதாகவும் அது ஓபிஎஸ் தரப்பிற்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு புறத்திலே இரட்டை இலைச்சின்னத்துடைய வழக்குகள் என்பது போய்கிட்டு இருக்கு, அதுவுமே நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்கிறது. இன்னொரு புறத்திலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வழக்கும் நிலுவையில் தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலராக அங்கீகரிப்பதோ இரட்டை இலை சின்னத்தில் தனிப்பட்ட முறையில் முடிவுகளை எடுப்பதோ எதுவும் கூடாது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பொதுச் செயலாளர் வழக்கு நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அடுத்த 4 வாரத்திற்குள் தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிற தகவலையுமே சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேர்தல் ஆணையம் தனிப்பட்ட முறையில் இனிமேல் முடிவுகளை எடுக்க முடியாது. அது ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருக்கிறது. ஏன்னா இதே நீதிமன்றங்கள் தான் இரட்டை இலை சின்ன வழக்கில் ஓபிஎஸ் உடைய கருத்தையும் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவுகளை போட்டாங்க. அதன் அடிப்படையில் இந்த பொதுச் செயலாளர் வழக்கிலுமே நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் என்பது கண்டிப்பாக ஓபிஎஸ் பக்கம் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஏன்னா ஓபிஎஸ் தான் பொதுச் செயலராக வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. அதற்கு மாறாக ஜெயலலிதா அம்மையாருக்கு பொதுச் செயலாளர் பதவிகள் நிரந்தரமாக கொடுக்க வேண்டும், ஒதுக்கி வைக்க வேண்டும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு அப்படிங்கிற சூழலில் கண்டிப்பாக நமது ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த பொதுச் செயலாளர் வழக்கிலே வெற்றி என்பது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு கூட. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.